வந்து கொஞ்ச நாளாகவே வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் வந்து இப்போ போராட்டம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது என்னன்னா அதனால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுதான். அதனால் மக்கள் வந்து தெருவில் போக முடியலையா, கடிக்குதான். ஏன்னா இப்போது ஒரு டாக் வந்து சும்மா உங்களுக்கு கடிக்காது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அது தன்னை தற்காத்து கொள்வதற்காக அதை அந்த பண்ணிட்டு போகும். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து வண்டியில் உங்களை வந்து ஏன் நாய் தொட்டுதுன்னா, உங்களை மாரி ஒருத்தன் வந்து அந்த வண்டியில் வந்து அந்த நாய் யாரும் பண்ணியிருப்பான். அவன் தான் இவனோ சொல்லிட்டு தான் அந்த நாயை வந்து உங்களுக்கு துரத்துன்னு வரும். அந்த மனுஷனை அட்டாக் பண்ணுற எந்த வேலையும் செய்யாது. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா, நம்ம சும்மா இருந்தோமா எந்த வேலையுமே செய்யாது. அது மட்டும் சாதவாக தான் இருக்கும். நாயால் தான் மனுஷங்க பாதிப்படுறாங்களா? இந்த நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எவ்வளோ விஷயம் நடந்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம்ல. சரி, இப்போ பொண்ணு ஒருத்தவங்க சாவடிக்கிறான், நீங்கள் என்ன பண்ணணும்? திரும்ப அவனை சாவடிச்சிருவீங்களா? சாவடிக்க மாட்டீங்களா? டாகோட உண்மையான பாசம் இல்லை தெரியுமா? நீங்கள் வந்து அது ஒரு சாப்பாடு வைக்கிறதோ தண்ணி வச்சிங்கன்னா அது வந்து காலம் முழுக்க வந்து உங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலிக்கு விசுவாசமாக இருக்கும். உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு கண்ணீர் வருது அந்த நாய் தான். அந்த நாயை நீங்கள் வந்து ஒரு டாகை வந்து நீங்கள் வளர்த்து பார்த்து